வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாருன்றதை முதல்ல பார்த்துடலாம். மேச ராசியில் எந்த ஒரு கிரகங்களும் இல்லைங்க. அடுத்தது ரிஷப ராசியில் சுக்கிரனுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா குருவும் செவ்வாயும் குருமங்கள் யோகம் ஏற்பட்டு நட்பு கிரகமாக இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில், அதாவது புதனுடைய வீட்டில் இன்றைக்கி பார்க்கும்போது சந்திரன், இந்த மாதம் பிறக்கக்கூடிய யோகத்தில் சந்திரன் நட்பாக இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா கடக ராசியில், அதாவது சந்திரனுடைய வீட்டில் இன்றைக்கி சூரியன் பகையாக இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசியில் சூரியனுடைய வீட்டில் பார்க்கும்போது புதன் பகவான் சுக்கிர பகவான் பகையாக உட்காந்துருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா கன்னி ராசியில் புதனுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா கேது நட்பு கிரகமாக உட்காந்துருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா துலா ராசி, விருச்சக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, இந்த 4 வீட்டில் எந்த ஒரு கிரகம் இல்லாததுனால கும்ப ராசியில் பார்த்திங்கன்னா சனியுடைய வீட்டில் சனி அவர் ஆட்சியாக உட்காந்துருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் ராகு பகவான் நட்பு கிரகமாக உட்காந்துருக்கிறாரு. இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் இவ்வளோதான். அப்படி இருக்கும்போது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தேதியில் பயிற்சிகள் ஆகிறாரு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கடகராசியில் இருக்கக்கூடிய, அதாவது சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போய் 17ஆம் தேதி தன் சொந்த வீட்டில் போய் அவர் ஆட்சியாக உட்கார போகிறார். ஏன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் தான் சொந்த வீட்டுக்கு அவர் ஆட்சியாக போய் உட்கார போகிறார். காரணம் பார்த்திங்கன்னா அவர் வருஷத்துக்கு ஒரு மாதம்தான் அவர் தன் சொந்த வீட்டில் போய் உட்காருவார். அப்போ மீதி 11 மாத காலம் அந்நிய வீட்டில் தான் அவர் இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய காலம் அவர் ஆட்சியாக போய் 17ஆம் தேதி உட்கார்றாரு. அதே மாதிரி 22ஆம் தேதி அப்படி பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன் பகவான் இன்றைக்கி சிம்ம ராசியில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா சொந்த வீட்டுக்கு கன்னி ராசிக்கு போவார்னு எதிர்பார்த்த ஒரு தருணத்தில் பார்த்திங்க அப்படின்னா வக்கர நிலையை அடைஞ்சி அவர் மீண்டும் ரிபேஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடக ராசியில் சந்திரன் வீட்டுக்கு 22ஆம் தேதி வக்கரகதியை அடைஞ்சு உட்கார போகிறார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் இன்றைக்கி பார்க்கும்போது சிம்ம ராசியில் இப்போ பகையாக இருக்கிறவர் அடுத்தது கன்னி ராசிக்கு போய் நீச்சம் அடைஞ்சு உட்கார போகிறாரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கட்டன்றது 26ஆம் தேதி செவ்வாய் பகவான் அவர் பார்க்கும்போது இப்போ ரிஷப ராசியில், அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் குருவோட சேர்க்கையாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 26ஆம் தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா கட்டன்றது மிதுன ராசிக்கு போகிறாரு, புதனுடைய வீட்டுக்கு போகிறாரு, அதாவது நட்பு கிரகமாக போய் உட்கார போகிறாரு. சரிங்களா? அப்போ இந்த மாதத்தினுடைய கிரக பயிற்சிகள் இவ்வளோதாங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இந்த கிரக பயிற்சிகள் ஆகக்கூடிய காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதாவதுன்றது சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா, அதை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அப்படி பார்த்திங்கன்னா 100%, ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிதுன ராசிக்கு அதிபதி இருக்கிறார் இல்லைங்களா, அந்த மிதுன ராசிக்கு அதிபதி எங்கே இருக்கிறாருன்னா 3ஆம் இடத்துல சிம்ம ராசியில் போய் அவர் இன்றைக்கி பகையாக உட்காந்துருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான். பொதுவாக பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா புதன் பகவான். அந்த புதன் பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆவது வீட்டில் சிம்ம ராசியில் அவர் இன்றைக்கி பகைப்பட்டு உட்காந்துருக்கிறாரு. நான் முன்னே சொன்ன மாதிரி 22ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா அவர் வக்கர நிலை அடைஞ்சி என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் பின்னாடி வராரு. அப்போ உங்களுக்கு மீண்டும் 2ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ 2ஆம் இடத்துக்கு வரும்போது அதாவது தனஸ்தானத்துக்கு வராரு. தனஸ்தானம் மட்டும் இல்லை, குடும்பஸ்தானமும் கல்வி ஸ்தானத்து இடத்துல உட்காராரு.
அப்போ கல்வியில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி வந்து உட்காரும்போது நிச்சயமாக உங்களுக்கு கல்வி சூப்பரான ஒரு நேரத்தை கொடுத்துருவார். பொதுவாக புதன் பகவான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயக்கலைகள் நம்ம 64 நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆயக்கலைகள் 64 கற்றவர் யார் அப்படின்னா அந்த புதன் பகவான் மட்டும்தான், உங்கள் ராசிக்கு அதிபதி மட்டும்தான். அப்போ நம்ம ஒரு கலை கற்றிருந்தா என்னென்ன பேச்சு பேசுவோம், என்ன ஆட்டம் ஆடுவோம். அப்போ 64 கலை கற்ற உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் எவ்வளோ டேலண்டாக இருப்பார். அவரே உங்களுக்கு வந்து கல்வி ஸ்தானத்தை வந்து பார்க்குறதுனால நிச்சயமாக உங்கள் கல்வியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் சரி, அல்லது வெளிநாடுக்கு போகணுன்ற முயற்சி எடுக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை வெளிநாடுக்கு நான் வந்துட்டேங்க எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன்டா வந்தன் இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சரி, இல்லை பணம் கட்டிட்டு நான் ஒரு கட்டன்றது வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்க எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஒரு துணையாக நிற்கிறவர் யாருன்னா புதன் தான். நம்மளை தூண்டி விடுறவர் யாருன்னா புதன் தான். முன்னை விட இப்போல்லாம் உங்களுக்கு நிறையா உங்கள் மூளை வேலை செய்யும். ஏன்னா உங்கள் அதிபதி இப்போ அடுத்தது 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறது. அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி போகலாமா, இல்லை இது செய்யலாமா, இல்லை இது செஞ்சால் நல்லா இருக்குமா, இல்லை இப்படி போனால் நல்லா இருக்குமா, என்ன செஞ்சால் நமக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் ஒருத்தர் ஐடியா சொல்லுவீங்க, அவங்களாம் நல்லா இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 100% உங்கள் பேச்சு கேட்குறவங்க நல்லா இருக்காங்க, உங்கள் சாப்பாடு சாப்பிட்றவங்க நல்லா இருக்காங்க, உங்கள் துணிமணி கட்டி பார்க்குறவங்க நல்லா இருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ஒரு ஏணி மாதிரி. உங்களை வச்சு தான் அடுத்தவங்க ஏறி போயிட்டுருக்குறாங்க, உங்களால் ஏறி போக முடியல. ஆரம்பிக்கிற இடத்துலையே அதே இடத்துல தான் வந்துடுறீங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் 22ஆம் தேதிக்கு மேலே உங்களோட ராசிக்கு அதிபதி வக்கரநிலை அடைகிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுப்பார். தொழில் ரீதியாக, ரெண்டாவது வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதுக்கு உண்டான பலன் கொடுப்பாரு. படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் உங்கள் சுய ஜாதகம் முதல்ல பாருங்கள். ஏன்னா அதில் நல்லா இருக்கணும். பொது பலன் அப்படின்னா இப்போ 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா 1 கோடி பேருக்குமே நல்லா இருக்குன்னா எப்படி இருக்கும். உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குதா, உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கிறவங்களுக்கு உங்கள் அதிபதி சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வக்கரன் அடைகிற காலகட்டம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் 22 தேதிக்கு மேலே. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கக்கூடிய யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்துல என்ன பண்ணுறாரு, அதாவது வந்து கரெக்டாக சிம்ம ராசியில் சூரியனுடைய வீட்டில் பகையாக உட்காந்துருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் 25ஆம் தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா கட்டன்றது வந்து கன்னி ராசிக்கு போகிறார். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி வீட்டுக்கே போகிறாரு. கன்னி ராசிக்கு போய் அந்த சுக்கிர பகவான் என்ன பண்ணுறாருன்னா நீச்சம் அடைஞ்சு உட்கார போகிறாரு. அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். ஏன்னா உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தது நீச்சமாகறாரு இல்லைங்களா. அப்போ உங்கள் சொந்த வீட்டில் போய் நீச்சமாகி உட்காரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா அவர் உங்களுக்கு சாதகம் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 100% உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் கண்டிப்பாக பாதகமாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் பாருங்கள், லக்னத்துக்கு 5ஆம் இடம் நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை பாருங்கள். ஏன்னா பொதுவாக லக்னத்துக்கு 5ஆம் இடம் எண்ணும்போது ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், குருவோ சனியோ இருந்தால் குழந்தை பாக்கியம் தாமதமாகும். அது எதுக்கும் உங்கள் சுய ஜாதகம் புத்திரஸ்தானம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி அப்படி பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தா குரு பகவான். இப்போ வந்து மிதுன ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். அப்போ அந்த குரு எங்கே இருக்கிறாரு, உங்கள் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு 12ல் போய் கரெக்டாக என்ன பண்ணுறாரு, சுக்கிரன் வீட்டில் போய் அவர் வந்து கரெக்டாக நட்புல உட்காந்துட்டார். 12ஆம் இடத்துல போய் எக்கிரகம் மறையுதோ அக்கிரகம் அஸ்தனம். பொதுவாக 12ல் போய் எந்த ஒரு கிரகமும் மறையக்கூடாது. அப்படி வந்து செவ்வாயோட குரு சேர்ந்து குரு மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் நிச்சயம் குரு கண்டிப்பாக நல்ல இடத்துல இருந்தாருன்னா, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தாருன்னா உங்களுக்கு திருமணம் தடையில்லாத ஆகும். அப்படி உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக இதே மாதிரி இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக தடையாக தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாழணும், வளரணும், மேலே வரணும் அப்படின்ற யோசனைகள் எப்பவுமே நிறைய இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்குமே தவிர ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் பாருன்னு நினைப்போம்,
சாயந்தரமாச்சுன்னா விடிட்டும் பாருன்னு நினைப்போம். விடிஞ்சு போச்சுன்னா சரி நாளைக்கு பார்த்துக்கலாம்போ. அந்த அசால்ட்டுத்தனம் கண்டிப்பாக நிறையா இருக்கும். மெயினாக அதுவும் ஆணாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேகம் இருக்கும், அதுக்கு தகுந்த ஆதாயம் இருக்காது. அதே பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூளைகள் வேலைகள் நிறைய செயல்படும். ஆனால் அவங்க தன்னுடைய செய்யலை. இப்போ ஒரு கணவனுக்கு ஐடியா கொடுக்குறாங்க, பிள்ளைங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஐடியா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு அருமையான ஒரு யோகத்தில் இப்போ புதன் பகவான் 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருந்தால் கூட, ஏன்னா 3ஆம் இடம்ன்றது சகோதரஸ்தானம், தைரியஸ்தானத்தில் இருந்தாலும் கூட பகையாக இருக்கக்கூடிய நேரத்தில் பண கஷ்டம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, உடல் கஷ்டம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்குமே நான் சொல்கிற மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்குதான்றதை மட்டும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, சரிங்களா? அப்படி உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேங்க. அதில் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க. அப்படி இருந்துட்டு அப்போ இருக்க காலகட்டத்தில் நீங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு, அதாவது எந்த ஆலயத்துக்கு போனால் நல்லது, எப்படி போய் கும்பிட்டு வந்தால் நல்லதுன்றது நாங்கள் ஒரு ஆலோசனை கொடுப்போம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குலதெய்வம் நிறைய பேருக்கு தெரியாமலே இருப்பாங்க. அப்படி பார்த்தோன்னா சிலர் தெரிஞ்சு போகாமல் கூட இருப்பாங்க. ஆனால் குலதெய்வத்துக்கு உகந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் எந்த தேதி வரைக்கும் வருது, இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இப்போ ஆடி மாதமாக இருக்கிறதுனால அந்த ஆடி 18க்கு மேலே போர்க்களை முடிஞ்சு உங்கள் குலதெய்வ ஆலயத்துக்கு போய் கண்டிப்பாக நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க. உங்கள் பண தேவைகள் கண்டிப்பாக குறையும், உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக அதாவது சுமைகள் கண்டிப்பாக குறையும். குடும்பத்துக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார நிறைய போராட்டங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அதோடைய இதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பொது பலன்றது 40% பேசினா சுய ஜாதகன்றது 100% பேசும். ஏன்னா ஏன் சுய ஜாதகம் நம்ம பார்க்க சொல்கிறோம்னா, ராசி பலன் சொல்லும்போது நமக்கு ராசி அடிப்படையாக சொல்கிறோம், அதே நம்ம ஜாதகம் பார்க்கும்போது லக்னத்தை அடிப்படையாக சொல்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி திசை புத்தி அந்தரம் அதனோட அடிப்படையில் லக்னத்தை வச்சு கோச்சார ரீதியாக உங்களோட ஜாதகத்தை கணித்து பார்க்கும்போது துல்லியமான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய டவுட்டெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிடலாம். பொதுவாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இந்த கட்டன்றது ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளார உங்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மை கொடுத்துருவார், சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.